அது இப்படி மாலை கட்டுற மாதிரி கட்டி காமிக்கிறேன். இதை கொஞ்சம் திக்காக நார் இருந்தால் திக்காக விட்டுக்கணும். நாட்டு இந்த விளவு நம்ம மாலை இது கட்டுறதுக்காக விட்டுறணும். இதை வந்து திக்காக எடுத்துக்கணும். ரெண்டு 4 லேயர் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம சுற்றுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு லேயர் வந்து இந்த சிங்கிள் லேயர்னால் கட்டிக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மாலை கட்டுறதை கொண்டு வர முடியாது. எடுத்துக்கணும். கட்டிட்டோம் இல்லையா, இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை இந்த பாருங்க, இந்த கயிற்றுக்கு நேராக வைக்கணும். வச்சுட்டு இவ்வளோதான், அப்படி வச்சு இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். அடுத்ததுக்கு என்ன பண்ணணும்னா, இது இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அடுத்ததுக்கு இந்த காம்பை லேசாக இந்த பக்கம் தள்ளிட்டு அடுத்தது ஒரு சுற்று சுற்றி முதல்ல விட்டோம் பார்த்தீங்களா காம்பு, இந்த காம்பில் எடுக்கணும் வெளியில். புரியுதா? இந்த காம்பில் எடுத்தாச்சு வெளியில். நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ இதுக்கு நேராக இருக்கா, இதை இப்படி தள்ளிக்கணும். அடுத்தது ஒரு பூ இது பாருங்க, இதை எடுத்து இந்த நூலுக்கு நேராக வச்சுட்டு இதை இங்கிட்ட தள்ளிடணும். இதை எடுத்து எப்படி சுற்றிக்கிட்டு வந்து இந்த முதல்ல விட்ட காம்புக்கு நேராக வெளியில் எடுக்கணும். இதை பார்த்தீங்களா, இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். பிடிச்சிக்கணும், ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிக்க வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே வரும். இங்கே பாருங்கள், இந்த வச்சதுக்கு இடையில வச்சுருக்கேன். இப்போ நான் ரெண்டாவது இன்னும் அடுத்தது அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், இந்த காம்புக்கு நேராக வச்சுக்கிட்டோமா, ஒரு சுற்றி இந்த ஏற்கனவே உள்ள காம்பில் இடையில கொண்டு போகணும். காம்புக்கும் இப்போ வச்ச காம்புக்கும் இடையில கொண்டு போகணும். இந்தச்சா அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், வச்சுட்டேன்னா இதை சுற்றி இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டுக்கு இடையில புரியுதா? அதே மாதிரி தான். ரொம்ப இருக்கிறீங்கன்னா நூல் அறுந்து இது காம்பு அறுந்து போயிடும். இங்கே பாருங்க, அதே மாதிரி தான். இதை பாருங்கள், இதுக்கு இடையில இதை எப்படி தள்ளிடணும். நெக்ஸ்ட்டு இதே தான். அந்த காம்பை இப்படி தள்ளிடணும். நெக்ஸ்ட்டு அதே தான். இது பாருங்கள், இப்படி சுற்றி வந்து அந்த இதில் எடுக்கணும். அவ்வளோதான். ரெண்டு இதுக்கு இடையில எடுக்கணும். முன்னாடி தள்ளின காம்புக்கு இப்போ வச்ச காம்புக்கு இடையில எடுக்கணும். பாருங்க, இப்படி வைக்கணும். இந்த ரெண்டு காம்பையும் சுற்றி கையை நல்லா பிடிச்சிக்கணும். நூலையும் காம்பையும் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி வந்து இப்படி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த பாருங்க, இதே தான், ஒன்றுமே இல்லை. இதான் அப்படி சுற்றி இப்படி வந்து இந்த ரெண்டு காம்புக்கும் இடையில விட்டுறணும். விட்டால் அந்த காம்பை அடுத்த பூ வச்சோன்னா இந்த பக்கம் தள்ளிட்டு அடுத்த பூ வைக்கணும். கட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா வீட்டில் நல்ல ஸ்பீடு வந்துடும். அதான் ரவுண்டு வந்துருச்சா, ரவுண்டு அதை நம்ம கட்ட அதுவே ரவுண்டு உருவாக்கிக்கும். இதுலேயே வாழை நாரை வச்சு நான் ஒரு நாளைக்கு கட்டி காமிக்கிறேன்.
வேணுங்க கமெண்டில் வேணுங்க புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லுங்கள். இதே தான் பாருங்கள், உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் வைக்கிறேன். நூலை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த நூலை பிடிச்சிக்கிற விஷம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா ரொம்ப இறுக்கி சொன்னா காம்பு வருது. வாழை நல்லா வருது. ஊறுறதுனால தண்ணி நல்லா தண்ணி நினச்சிட்டு பிடிச்சி வச்சுருங்க. சுத்தம் சரியா இப்படி காட்ட வந்து போகும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு வந்துடும். இந்த ரவுண்ட் வந்துடும். வந்து அதே மாதிரி புதுசாக வரும்போது கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வேறு கட்டி முயற்சி பண்ணிட்டே இருங்க. சில பேர் ஒரு இடையில வந்துடும். சில பேர் அந்த நூல் இருக்கு பிடிக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டே ஈஸி தான். நான் எனக்கு யாரும் சொல்லி தரல. நான் நிறைய வீடியோ பார்த்து தான் இருக்கேன். இல்லாம இதே பெரிய மாலை கட்டுறதுனா அந்த சுத்தது நம்ம கால் வைக்கணும். இது இந்த பூ வச்சு உங்களுக்கு கட்டி காமிக்கிறதுதான். இதை கட்டி நினைக்க சாதாரண கட்டி காமிச்சேன். இந்த மாலை கட்டுறேன். சுத்த இந்த நூலை கொஞ்சம் மெலிசாக்கலாம். மெலிசாச்சுல கட்டி கம்மியாக இருக்கும். பூ கொஞ்சம் இருக்கும். அந்த பூ கட்டுறதுக்காக கட்டிக்கலாம். அதிலேயே அதிக கட்டி போடுறது அதே முறையை உங்களுக்கு கட்டி அதனால திட்டு சட்டி வச்சுக்கேன். பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த மாலை ட்ரெஸ் கொடுத்து வந்துருக்காங்க. இது நல்லா ஒரு மாலை இருக்கும். நூல் திக்னஸாக இருக்கிறதுனால இந்த நூல் திக்காக இருக்கிறதுனால வந்து அந்த சுத்தர ட்ரெஸ்ஸாக இருக்கிறது காரணம் நூல் வந்து திக்காக இருக்கிறது தான். இப்போ நூல் கொஞ்சம் 2 நூல் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நூல் வந்து தெரியாது திக்கு. சுத்தர நூலை திக்னஸ் தெரியாது. இப்போ பூ நிற்க மாட்டேங்க. இந்த நூலை தீனா போட்ட உடனே அந்த அடக்கி வந்து நெருக்கமாக தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. இதுக்கு உள்ள கேட்க இது நூல் திக்காக இருந்தால் ஆகாது. அதை கட்டும்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பூ கட்டிட்டு இது எப்படி புரியுதா இல்லையான்னு கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. புரியல நெக்ஸ்ட் கிளாஸ் திரும்பி வருகிறேன். இதை நல்லா சொல்லி தரவங்க யூடியூப்ல நிறைய இருக்காங்க. இதை கட்டணும். இது மாதிரி மொட்டை வந்து விரியறதுக்கு முன்னாடியே இப்படி கட்டி செஞ்சு வச்சிட்டோன்னு வைங்களேன், தலையில் வச்ச பிறகு விரிஞ்சிச்சுன்னா இந்த இது விரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன். இந்த மாதிரி விரிஞ்சிச்சுன்னா அப்படியே அழகாக இருக்கும் பஃபியாக.